ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த ரெசிபி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முட்டை கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இது நேற்று நைட்டு சுட்ட சப்பாத்தி. நீங்கள் மீந்து போன சப்பாத்தியும் நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சப்பாத்தி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மீதமுள்ள சப்பாத்தியவே இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையை உடனே கிண்டிடாதீங்க. லைட்டாக ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கடுத்து கிண்டுங்க. இல்லைனா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக ஆயிரும். நம்மளுக்கு ஓரளவுக்கு இதில் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். லைட்டாக கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா உடனடியாகவே நம்ம வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். குடமிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. லைட்டாக போட்டு கலந்துட்டு ஒரு குட்டியாக தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. தக்காளி மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விட்டாலே போதுமானது. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது வேக வச்சு எடுத்துருக்கிற கார்ன் சேர்த்துருக்குறேன். லைட்டாக நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வச்சாலே கரெக்டாக வந்துடும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு கலந்துருங்க. லைட்டாக அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இது கூடயே ஒரு மூடி அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா எல்லா மசாலாவும் இருக்கு இல்லையா, எல்லா மசாலையும் படுற மாதிரி நல்லா பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேமும் வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லா பக்கமும் நல்ல சப்பாத்தி அப்புறம் மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனாக கரெக்டாக அப்ளை ஆகிருக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்படி லைட்டாக அந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி ஒரு மாதிரி கொத்தி கொத்தி விட்டுருங்க. ரொம்பலாம் கொத்த வேணாம். இது சப்பாத்தி ஆல்ரெடி சாஃப்ட் ஆயிரும் நம்ம சட்டியில் போட்டு இது பண்ணும்போது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி எடுத்துட்டா அவ்வளோதான். சூப்பரான சூடான சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி என்னோடய ஸ்டைலில். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.